குயிக் காமர்ஸ் எனப்படும் துரித வர்த்தகத்தால் சிறு குறு கடைகளில் விற்பனை பெரிதும் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே எதிர்வரும் மத்திய பட்ஜெட்டில் தங்களை போன்ற சிறு வியாபாரிகளை காப்பாற்றும் வகையில் குயிக் காமர்ஸுக்கு விதிகளை கடுமையாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். சர்வதேச அளவில் அமைப்புசாரா தொழில்களில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. நாடு முழுவதும் பரவலாக 8 கோடிக்கும் அதிகமானவர்கள் சிறு குறு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வணிகத்தை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் 34 கோடி பேர் நம்பி உள்ளனர். சில்லறை வர்த்தகம் என்பது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பாதி பேரின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கி வருகிறது. ஆனால் வர்த்தக சூழலோ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆன்லைன் ஷாப்பிங் ஒருபுறம் என்றால், குறைந்த விலையில் பொருட்களை வழங்கும் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதற்கு அடுத்தபடியாக தற்போது பெரும் நகர மக்களை ஈர்க்கும் துரித டெலிவரி வர்த்தகம், இவைகளால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சிறு வியாபாரிகள். நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக அந்த கடை நடத்தியிருக்கோம். இப்போ ஆன்லைன் ஷாப் வந்ததுலேருந்து எங்களுக்கு கடை ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. திண்டுக்கல்ல ஒரு 1000 கடை நடத்திட்டு இருக்கோம், நடத்துறதுல என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்தனால எல்லாத்துக்குமே இது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஒரு 10% தான் எங்களுக்கு வியாபாரம் நடக்குது. இல்லை எங்களுக்கு ஒரு 1000 பேர் கடை வச்சு நடத்துகிறாங்கன்னா ஒரு 10,000 பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க. எங்கள் குடும்பத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதில் புதுசாக வர ஒன்று விட்டுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, குயிக் டெலிவரின்னு கூட போட்டிருக்காங்க. இதில் எப்படின்னா முன்னாடி டெலிவரி ஆர்டர் கொடுத்தோம்னா 2 நாள் 3 நாள் கிட்ட உங்களுக்கு சரக்கு வருது, ப்ராடக்ட் வருது அப்படின்னா, இப்போ போட்டிங்கன்னா 1 டே ஆஃப் டே இந்த மாதிரி டெலிவரி வருதுன்னு சொல்கிறாங்க. இதனால் க்ரோசரிஸ் மளிகை கடை வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கவங்களாம் இதனால் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுறாங்க. மாடர்ன் டெக்னாலஜி எத்தனை வந்தாலும் வாடிக்கையாளர்களை நம் வசம் இழுக்க முடியும் என கூறும் மொத்த விற்பனையாளரான விக்னேஷ் அதற்கான வழிகளையும் விளக்குகிறார். அதாவது சிறு கடைக்காரங்களுக்கு தான் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்க பேர்லாம் தெரியும். இது ஆன்லைன் வர்த்தகத்துக்கோ மாடர்ன் ட்ரேடுக்கோ நிச்சயமாக தெரியாது. ஸோ அவங்களுடைய கஸ்டமருடைய தேவையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கடைகளில் அவங்க கேட்குற பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய சேல்ஸ் நல்லா கூடும். அது மட்டும் இல்லை, அதாவது சில பேர் அவங்க வீட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, 2 பேரும் வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் அவங்க கேட்குற பொருள்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் மூலமாகவோ தெரிஞ்சு கொண்டு உடனடியாக அவங்க வீட்டில் போய் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஆன்லைனோ மாடர்ன் ட்ரேட் பெரிய கடைகளுக்கு நிச்சயமாக போக மாட்டாங்க. சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபடும் பெரிய நிறுவனங்கள் கையாளும் உத்திகளை ஓரளவிற்காவது சிறு வியாபாரிகள் பின்பற்றி வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். விற்ற பொருட்கள் வாடிக்கையாளருக்கு பிடிக்கவில்லை என்றால் திரும்ப பெறுவது, சந்தைக்கு புதிதாக வரும் பொருட்களை தங்கள் பகுதியில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்துவது என சிறு விஷயங்களை செய்தால் விற்பனை சூடுபிடிக்கும் என்கின்றனர். எவை எப்படி இருந்தாலும் வளர்ந்து வரும் குயிக் காமர்ஸ் வணிகத்தால் பாரம்பரியமாக உள்ள பெட்டி கடைகள் அழிந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே எதிர்வரும் பட்ஜெட்டில் அதற்கு ஏற்றவாறு அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என சிறு வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜன் உடன் செய்தியாளர் காளிராஜன் தங்கையா.